நல்லா இருந்துச்சு. குழந்தை போய் சொல்லாது பிரதர். எவனாவது இன்ஸ்டாகிராமில் போய் சொன்னானா அவனை செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் படத்தை பற்றி இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாங்கன்னு தெரியல. பிரமாதமான படம். ஐ திங்க் இட்ஸ் செட்டிங் ஃபார் அ பிக் பிளாக் பஸ்டர். அப்படி எங்களுக்கு எதுவும் தெரிலங்க. இட் இஸ் மச் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் மூவி. நானும் என் பையனை என்ஜாய் பண்ணேன். நானும் ரொம்ப நெகட்டிவாக தான் யோசிச்சுட்டு வந்தேன். பட் படம் பிரமாதம். ஐ வில் லைக் இட். ஐ எம் கமல்ஹாசன் ஃபேன். நானே சொல்லேன் படம் பிரமாதம். செம்மையான படம் சார். நிறையா பேர் சூரிய மொக்கையாக இருக்குன்றானுங்க. ஆனால் படத்தில் என்ன மொக்கையாக இருக்குது என்ன சொல்லலாம்? லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன் கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். எப்படின்னா டீட்டெயிலிங் இருக்காது அவ்வளோவா. லியோலண்ட டீட்டெயிலிங்கில் அவ்வளோவா இங்கே இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் சார் கலக்கிட்டார், பாட்டே கிளப்பிட்டார். சரியான படம். எதுவுமே ப்ராப்ளமே இல்லை. அதாவது இவங்க ஏ சர்டிஃபிகேட் சொன்ன மாதிரி ஏ சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டட் தான் சார். வயலன்ஸ் இருக்குது, வயலன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான வயலன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபைட் சீன்ஸ் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கூடாது. இன்னும் இந்த மாதிரி இவங்களோட மீடியம் ஏஜில் இருக்க குழந்தைங்களாம் உள்ளே வர முடியாமல் இருக்காங்க. அவங்களாம் என்ஜாய் பண்ணணும்னா மேபி சர்டிஃபிகேட் மாற்றி கூட கொடுக்கலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா தலைவர் படம்னா எப்போவுமே சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இவரெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இவங்க அம்மாவை விட்டு வந்திருக்காரு, ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படல. என் கூட இருந்துட்டு செமையாக படம் பார்க்குறாரு. மியூசிக் தெரிய விட்டுறாங்க. படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. குழந்தை போய் சொல்லாது பிரதர். எவனாவது இன்ஸ்டாகிராமில் போய் சொன்னானா அவனை செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. அவன் கிடக்குறான். அவன்லாம் எல்லாத்தையும் சொல்லுவான் பிரதர். அவன் தானே ஒரு படம் ஓடிச்சாது. அவன் எடுக்கிறதுக்கு துப்பு இருக்கா? அவனுக்கு எடுக்க துப்பு இல்லைன்னா அவன் எப்படி மற்ற படத்தெல்லாம் அவன் ரிவ்யூ பண்ணிட்டு கிடக்குறான். அவன் கிடக்குறான் பிரதர். அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் ரிவ்யூலாம் பெருசாக எடுத்துக்க முடியாது பிரதர். தேங்க்ஸ். தலைவர் ரசிகை தான். வெறித்தனாங்க. கமர்ஷியல் டைம் போகிறதே தெரியல. அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, விண்டேஜ் ரஜினி, வாய்ப்பே இல்லை. செம்மையாக இருந்தது. இன்னும் ஒரு மினிமம் ஒரு 10 தடவையாக பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக இருந்தது. எல்லாருக்குமே செட் ஆகும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டு 3 மணி நேரம் ஃபுல்லாக ஒரு மியூசிக்கோட கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே செட் ஆகும். எல்லாருமே பார்க்கலாம். குழந்தை ஏதோ இவன் பார்க்குறான், எங்கள் அண்ணன் பையன், தம்பி பையன், அவன் பார்க்குறான், அவன் என்ஜாய் பண்ணுறான் பயங்கரமாக. அப்படி அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அதை கொடுக்கவே வேணாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன நிறைய வருது, அதெல்லாம் இல்லாததா இதில் இருக்குது. அப்படிலாம் இல்லை ஜி. சும்மா சொல்கிற அந்த வாய்ஸு சவுண்டு மட்டும்தானே தவிர மற்றபடி பயங்கர வயலன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இட் இஸ் சூப்பராக இருந்தது சார். சொல்லவே வேணாம். ரொம்ப அல்டிமேட். ஆக்சுவலாக மிக்சட் ரிவ்யூஸாக இருந்தது. கொஞ்சம் சுமாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே கிடையாது. நான் ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். செம்ம மாஸ் காமிச்சிருக்காங்க எல்லாருக்குமே. ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனிருத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், லோகேஷ் டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எந்த ஒரு லேக்கும் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். தியேட்டர் மஸ்ட் வாட்ச். செம்மையாக மிரட்டிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இல்லை 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 சூப்பராக. அவங்க எப்பயுமே பண்ணுறதை விட இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. அதனால நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபியூ சீன்ஸ்மே நல்லா தான் இருக்கும். அமீர் கான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் தான். பட் கேமியோவுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்ருதி ஹாசனோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. மிரட்டிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக மிரட்டிட்டாங்க. வேறு லெவலில் பண்ணிட்டாங்க ஸ்ருதி ஹாசனோடது. தலைவர் ஆஸ் யூஷுவல் மாஸ் தான். லேக் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்தது ப்ரோ. மற்றபடி படம் நல்லா மாசாக தான் ப்ரோ இருக்குது. அந்தளவுலாம் ஒன்றும் நெகட்டிவ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண அளவுக்கு அந்தளவுலாம் மோசமாக இல்லை. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அதெல்லாம் யூஸ்வலாக காட்டுற மாதிரி தான் ப்ரோ காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் டே ரிவ்யூலாம் பார்த்துட்டு படம் வரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தோம். அந்தளவுலாம் மோசமாக இல்லை. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஜெயிலர் அளவு அந்தளவு சொல்ல முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நல்லா தான் ப்ரோ. கொடுத்துருக்காங்க ப்ரோ, கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அந்தளவு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இல்லை. பட் ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்பாதீங்க. ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்குது படம். வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படிலாம் இல்லை. டைம் போனதே தெரியல. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். ஸ்லோலாம் எங்கேயுமே கிடையாது. அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது. எல்லா ஃபைட் சீனுக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. படம்
சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. லைக் எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி தான் 10க்கு நான் 7.5 கொடுக்கலாம். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் தான் ரொம்ப தரமாக இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் ஃபிலிமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தோணல, பட் சூப்பராக இருந்துச்சு. தலைவருக்காக பார்க்கலாம். அந்த பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 18 வயசு பசங்களாம் பார்க்கக்கூடாது கீழே அப்படிலாம் இல்லை ப்ரோ. தெரியல, மேபி இங்கே அந்த பிளட்டெல்லாம் வர சீன்ஸ் இருக்கும்ல, மேபி ஒன்றுமே எனக்கு அவ்வளோ தெரியல. ஓகே, எனக்கு எதுவும் தெரியல. அமீர் கானுக்கு ஸ்டோரி இருக்குன்னா இல்லைங்களா? அமீர் கான் வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 minutes சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இல்லை வேண்டான்னு தோணுது. எனக்கு அந்த கேரக்டர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. மேபி அதனால ஹிந்திலேருந்து ஒரு ஆள் எடுக்கணுமே அந்த மாதிரி. கொண்டு போனாங்க, அதான் கேட்குறேன். அதுதான் அவர் எதுக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, அதான் மலையாளம்லேருந்து ஒன்று, ஹிந்திலேருந்து ஒன்று அப்படி கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காங்க. பட் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் ஃபுல்லாக வராங்க, நம்ம தலைவர் ஃபுல்லாக வராங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா ரிவ்யூ வருது. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் வேறு மாதிரி அந்த ஃபிலிம் இருக்குன்னு. இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இது கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. ரஜினி ஸ்டைலில் இருந்ததுனால அது அந்த ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் மாறதுனால அவங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா இருக்கு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். லேக் அதுனா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது, அது அப்படியே கண்டினியூஸாக போனதுனால அது ஸ்டோரியில் அது பெருசாக இன்வால்வ் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி கொஞ்சம் லாஸ்ட் 20 minutesலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்கு ஸ்டோரியும் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க, பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே. வில்லன் ரோல்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சு செம்மையான ஓப்பனிங்ஸ் வர நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு. பெஸ்ட் ஒன் உபேந்திராக்கு. உபேந்திரா வந்துட்டு சரியான என்ட்ரி. ஆல் தேங்க்ஸ் லோகேஷ் கனகராஜ். உண்மையிலே நான் பணம் பார்க்கறதுக்காக லோகேஷ் கனகராஜ்காக தான். அவருடைய சினிமாட்டிக் எக்ஸலன்ஸ், டைரக்ஷன் எக்ஸலன்ஸில் செம்மையாக எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு சார். ஆமாம் சார், ஆக்சுவலாக நாங்களாம் லோக்கி ஃபேன்ஸ் சார். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லோக்கி ஃபேன்ஸ், ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஆமாம், நான் இது ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால நான் படத்துக்கு போகல. ஆனால் அவர் படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னே படத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஓகே, நான் படத்தை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேண்ணா. அதுக்கடுத்து அவரோட அந்த இதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேண்ணா. அந்த சாங்கு, அவரோட இது ட்ரைலரு, மோனிகா சாங்கு, அதெல்லாம் நான் அதில் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோலாம் பாருங்கள். என்னாச்சு? சின்ன பசங்களே விட மாட்டாங்களா? ஆமாம், நான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் படத்துக்கு வரல. சொல்லிருந்தாங்கடா தம்பி, பசங்க உள்ள விடுறாங்க சொல்லியிருந்தாங்களே, அது இல்லையா? அப்போ இல்லை. அப்புறம் என்ன பண்ண? படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டியா, இல்லை அப்பா அம்மா மட்டும் உள்ள போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. சேடாக வந்துட்டு நான் வெளில வந்துட்டேன். ஏன்டா? ஆமாம், ஆனால் நான் வந்து படம் பார்க்கலனா கூட இந்த படத்தை பற்றி தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுண்ணா. ரஜினியை பற்றி அவங்களுக்கு சரியாக தெரிலண்ணா. யார் என்னடா சொன்னா? இது ஒருத்தர் ப்ளூ கலர் ஷர்ட் இங்கே வந்து சொன்னார். நேற்று கூட ரிவ்யூவில் பார்த்தேன். ப்ளூ கலர் ஷர்ட் வந்து இவர் ரஜினியை வந்து படம் லோகேஷ் கனகராஜ் இது கண்டென்ட் சரியா இல்லை. ஆமாம், ஒருத்தர் அடிச்சாங்களே அவரா? ஆமாம், படம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா, அவர் நடிச்சாலே படம் நல்லா தானே இருக்கும். சரியான படம் நான் இந்தண்ணா அதான் பார்க்க முடியல. நான் பார்த்துருந்தேன்னா இன்னும் நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பேண்ணா. வருத்தமாக இருக்குல்ல? அடுத்த வாட்டி சரி பண்ணிடலாம். சரியா? தேங்க்ஸ். நாங்கள் நீட்டு